அதாவது இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மெயின் கிளாத்து லைனிங் கிளாத் ரெண்டையுமேவும் அப்படியே அடித்து திருப்பிட்டு அதிகமாக தைக்கிறாங்க. இந்த மாதிரி முறைமையில் தைக்கிற ப்ளவுஸில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அதிகமாக வரும். அதாவது கழுத்து பகுதியை இந்த மாதிரி தைக்கிற ப்ளவுஸில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அதிகமாக வரும். அது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி நம்மளோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து விளக்கம் சொல்கிறேன். உங்களுக்கு புரிகிறதுக்காக காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதில் நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து மடித்து அடிச்சிருக்கோம். கழுத்து பகுதியை வந்து கிளாத் கொடுத்து தைச்சிருக்கோம். அதில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அதே கிளாத்தை அப்படியேவும் அடித்து திருப்பிட்டு டபுள் டிச்சு போட்டிருக்கு. இந்த மாதிரி தைக்கிற ப்ளவுஸில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அதிகமாக வரும். இந்த கழுத்து பகுதியில் ஒரு கம்ப்ளைண்ட் அதிகமாக வரும். அது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்து இந்த தையல் இந்த மாதிரி பயன்படுத்துகிற ப்ளவுஸில் என்ன கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்றத உங்களுக்கு வந்து விளக்கி சொல்கிறேன். இப்போ வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில், நீங்கள் டெய்லர்கள் அப்படின்னா கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.